மிஸ்டர், உண்ணாவிரதத்தை கைவிடுறீங்களா இல்லையா? முடியாது. அரெஸ்ட் பண்ணுவோம். விட மாட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்றீங்க. தடியடி நடத்துவோம். நடத்தி பாருயா. துப்பாக்கி சூடு நடத்துவோம். சுடியா சுடு. இருங்க சாமி, நான் பொம்பளை தானே. சுடியா. ஏன் பதறீங்க? ஜெயிலுக்கு தான் போவோமே. ஜெயிலுக்கு போனவங்க தான் இன்னைக்கு பெரிய தலைவர்களா இருக்காங்க. போங்க தம்பி. டேய், நீ சும்மா இருக்கா? ஏய், எல்லாரும் வாங்கடி. ஆட்சியை கவர போகுதியா? கவுந்தது இனிமே நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது. இத்தனைக்கு காரணம் நீயும் மகனும் தாயா. அரசியல்ல பிள்ளைங்களால தாங்க தொல்லையே. இப்ப என்ன நடந்து போச்சு பண்ணி ஆத்தப்படுறீங்க? நம்ம ஆட்சியில் இதுவரை அதிகமான விஷயம் நடக்கல, நம்ம அது மூடி மறைக்கல. பொம்பளை விஷயம். நம்ம ஆட்சிக்கு வந்ததே பொம்பளைக்கு ஓட்டு போட்டுதான். இனிமே ஒரு பொம்பளையும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். ஐயா, நம்ம ஊரு பொம்பளைங்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபங்க. நீங்க 1000 கொலை பண்ணுங்க, அராஜகம் பண்ணுங்க, தேர்தல் நேரத்துல 1 லிட்டர் பாமாயில சேர்த்து ஊத்துங்க, நமக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அட 5 கிலோ அரிசி இலவசமா கொடுங்க, நமக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்கும் பொம்பளைங்க மசியலைன்னு வைங்க. வெள்ளிக்கிழமை டிவியில 1/2 மணி நேரத்துக்கு ஒளியும் போடுறாங்கல்ல, அதை 1 மணி நேரமா ஆக்குவோம். ஓடி வந்து ஓட்டு போட மாட்டாங்க. என்னங்க அவர் அப்படி சொல்றாரு? டிவி நம்ம கையில இல்ல, டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கு. இருக்கட்டுமே, நம்ம கையில 20 MP இருக்காங்க. நாம சப்போர்ட் பண்ணல டெல்லி கவுந்துரும். அதை வச்சு மிரட்டி வெள்ளிக்கிழமை என்ன தினமும் ஒளி போட சொல்லுவோம். நீங்க வேற என்ன சொல்றது? எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது? எலெக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல, நாமளும் செய்ய போறது இல்ல. ராஜரத்னம், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது. ஒண்ணு நீயா வெளிக்கிக்கோ, இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வரோம். பண்ணி பாருங்க. 70 எம்எல்ஏ ஆதரிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. ஜனங்க இந்த ஆட்சியை கவுக்க வேணாம், நானே ஆட்சியை கவுத்துருவேன். ஏயா, உனக்கு கட்சி முக்கியம் இல்ல? இல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம், என் புள்ளதான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்போ ஆட்சிக்கு வந்தா பரவாயில்லையா? ஆட்சி கவராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். நீ எதையாவது பண்ணி தொலை, நான் முதலமைச்சரா இருக்கணும், அவ்வளவுதான். என்னத்த பண்ண போறியா? நாளைக்கு பேப்பரை பாருங்க.